إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய இனரமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வருகின்றோம். இன்றைய நமது வகுப்பில் பத்ருடைய போருக்கு பிறகு உள்ள அந்த மதீனாவுடைய நிலைகளை பற்றிய செய்திகளை நாம் பார்க்கலாம். நறுமை சகோதரர்களே, பத்ரில் முஸ்லீம்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாத, பொறுக்க முடியாத எதிரிகள் மதீனாவிலே இருந்தார்கள். எனவே அதில் யூதர்களை பொறுத்தவரையில் யூதர்கள் எதை பயந்தார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் இவ்வாறு மேலோங்குவது தமது மார்க்கத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக, வீழ்ச்சியாக அமையும் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்குள் இருந்தது. அதே போன்று முஷ்ரிக்குகளுடைய நிலையும் இவ்வாறு தான் காணப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் 5வது அத்தியாயத்தின் 82வது வசனத்திலே சொல்கிறான், நபியே, யூதர்களும் இணை வைத்து வணங்குபவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு மனிதர்கள் அனைவரிலும் கொடிய எதிரிகளாக இருப்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இவர்கள், அதாவது இவர்களுக்குள் என்ன செய்து தனிப்பட்ட அந்த இரகசிய சந்திப்புகள் காணப்பட்டன. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக எவ்வாறு செயலாற்றலாம் என்ற அவ்வாறான சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இஸ்லாம் மேலோங்கிய பிறகு அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் குஃபரை மறைத்து வைத்திருந்தார்கள். இவர்கள்தான் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக செயல்பட்டார்கள். இதில் தலைமை ஏற்று செயல்பட்டவன் தான் யார்? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த பிரிவினர்களுக்கு மத்தியில் இன்னொரு பிரிவினர் யாரென்றால், மதீனாவை சுற்றி வாழ்ந்த அந்த கிராமப்புற அரபிகள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு இந்த குஃபுர், ஈமான் என்பதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இவர்களிடம் இருக்கவில்லை. இவர்களை பொறுத்தவரையில் மக்களுடைய செல்வங்களை சூறையாடுவது, கொள்ளையடிப்பது, இதை தொழிலாக கொண்டவர்கள். எனவே முஸ்லீம்களுக்கு கிடைத்த இந்த வெற்றி என்பது அவர்களுடைய தொழில் என்ன செய்யும்? பாதிப்பை ஏற்படுத்தும். முஸ்லீம்கள் மேலோங்கி விட்டால் நமது தொழிலை தொடர முடியாது என்ற காரணத்தால் முஸ்லீம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இவர்கள் வெறுப்பு கொண்டிருந்தார்கள். எனவே நறுமையான இவ்வாறாக பத்ருடைய வெற்றி என்பது இவ்வாறான பல என்ன செய்து எதிர்ப்புகளையும் உருவாக்கி இருந்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வாறெல்லாம் சதித்திட்டங்களை தீட்டலாம் என்பதை பற்றி இவர்கள் மறைமுகமான பல சந்திப்புகளையும் பல அவர்களுடைய இரகசிய ஆலோசனைகளையும் முன்னெடுத்தார்கள் என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதேபோன்று மக்கா காஃபிர்களும்
என்ன செய்தார்கள், ஒரு மிக பெரும் கோபத்தோடு இருந்தார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. என்றால் அவர்கள் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில். எனவே நறுமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த கவிதை வரிகள் அமைந்திருந்தன என்பதை நாம் பார்ப்போம். அதாவது மக்கா காஃபிர்கள், மக்காவுடைய அந்த எதிரிகள், அவர்கள் எப்படி கவிதைகளை பாடுபவர்களாக இருந்தார்கள் என்றால், அதாவது ஒளி பொருந்திய ஒரு நாள் வந்தே தீரும், அதன் பிறகு ஒப்பாரியிடும் பெண்களின் அழுகையை நான் நீண்ட நாட்கள் கேட்பேன், இப்படியெல்லாம் பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இவ்வாறாக அவர்கள் அதற்கான அந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்தார்கள், ஒரு மிக பெரும் ஒரு ஆளுமை, ஒரு தலைவர், அல்லாஹுடைய தூதர், அவர்களும் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் என்ன செய்தார்கள், கவனித்து அதற்கான திட்டங்களை வகுத்தவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இதில் நாம் இன்னும் சில முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். சுலைம் அந்த கோத்திரத்தோடு உள்ள போர், பத்ர் போருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு முதல் செய்தியாக சுலைம் மற்றும் கத்ஃபான் என்ற இந்த கோத்திரத்தினர், இந்த கிளையினர் மதீனாவின் மீது போர் தொடுப்பதற்காக என்ன செய்கிறார்கள், படையை திரட்டுகிறார்கள், தங்களுடைய படையை திரட்டுகிறார்கள் என்ற அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 200 வீரர்களோடு அவர்களது பகுதிக்குள் என்ன செய்கிறார்கள், நபி அவர்கள் திடீரென அங்கே புகுந்து என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த குதுர் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரை செல்கிறார்கள். ஆனால் அந்த சுலைம் கிளையினர் என்ன செய்கிறார்கள், தப்பி விடுகிறார்கள். 500 ஒட்டகங்கள் அவர்களுடைய அந்த ஊரிலே இருந்தன. அவற்றை முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள். அதிலிருந்து 5இல் 1 ஒதுக்கிவிட்டு எஞ்சிய 400 ஒட்டகங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வீரருக்கும் 2 ஒட்டகங்கள் வீதம் வழங்கினார்கள். அதே போன்று அதில் யசார் என்ற ஒரு அடிமையும் கிடைத்தார், அவரை உரிமையிட்டார்கள். அவர்களது ஊரில் ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் தங்கிய பிறகு நபி அவர்கள் மதீனா திரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறு அருமையான சகோதரர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹ் அவர்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பத்ரிலிருந்து திரும்பி, பத்ருடைய போரிலிருந்து திரும்பி 7 நாட்கள் கழித்து ஹிஜ்ரி 2 ஷவ்வால் மாதத்தில் இந்த போர் என்ன செய்தது, இது நடைபெற்றது. ஆனால் சிலர் இது முஹர்ரம் மாதத்தின் நடுவில் நடந்தது என்றும் கூறுகிறார்கள். இப்போருக்கு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் யாரை பொறுப்பாக நியமித்தார்கள் என்று சொன்னால், சிலர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்றாங்க, சிலர் சிஃபா இப்னு உர்ஃபுதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அதே போன்று இப்ப மக்கா வாசிகள் உடைய முழு வெறுப்பும் யார் மீது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்ய வேண்டும், கொன்றுவிட வேண்டும், அதற்கான ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று அவர்கள் கோபத்தால் கொதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இழிவிலிருந்து நாம் மீள்வதற்கு இதுதான் சரியான தீர்வு என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், திட்டங்களை இவ்வாறு வகுத்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள். அதாவது உமைர் இப்னு வஹப், அதே போன்று சஃபான் இப்னு உமையா, இந்த இருவரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கஅபாவுக்கு அருகிலே அமர்கிறார்கள். எங்க நடக்குது, மக்காவில் நடக்கிறது. இது பத்ர் போர் முடிந்து சில நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எனவே இந்த உமைரை பொறுத்தவரையில் இவன் யாரு, குறைஷி ஷைத்தான்களில் ஒரு மிகப்பெரிய ஷைத்தானாக இருக்கக்கூடியவன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபித்தோழர்களையும் மக்காவில் அதிகம் நோவினை செய்தவர்கள்ல இவனும் குறிப்பிடத்தக்கவன். இவனது மகனை பொறுத்தவரையில் வஹப் இப்னு உமைரை பத்ர்ல முஸ்லிம்கள் என்ன செய்திருந்தார்கள், கைது செய்திருந்தார்கள், சிறைபிடித்திருந்தார்கள். எனவே பத்ரில் கொலை செய்யப்பட்டவர்களையும் அதே போன்று முஸ்லிம்களால் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை தாங்க முடியாமல் இதை பற்றி சஃப்வான் இப்னு உமையாவும் இவனும் என்ன செய்கிறார்கள், இவனும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். எனவே சஃப்வான் இப்னு உமையாவிடம் அவன் சொல்கிறான், அல்லாஹ் மீது ஆணையாக இதன் பிறகு நாங்கள் வாழ்ந்தும் எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறான். அப்போது அல்லாஹ் மீது ஆணையாக நீ உண்மையை சொல்கிறாய் என்று சஃப்வான் இப்னு உமையா சொல்கிறான். அறிந்து கொள், அல்லாஹ் மீது ஆணையாக என்னால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கடன் சுமையும்
எனக்கு பின் சீரழிந்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகின்ற அந்த குடும்பம் எனக்கு இல்லையெனில் நான் நேரில் சென்று முகம்மதை என்ன செய்வேன், கொன்று விடுவேன் என்று சொல்லி உமைர் இப்னு வஹப் சஃப்வான் இப்னு உமையாவிடம் சொல்கிறான். எனவே எனது மகன் அங்கு கைதியாக இருப்பதால் அவர்களிடம் செல்வதற்கு இது எனக்கு நல்லதொரு வாய்ப்பு என்றும் சொல்கிறான். அப்ப இதை கேட்ட சஃப்வான் இப்னு உமையா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இதை சந்தர்ப்பமாக கருதி, அதாவது உனது கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உனது குடும்பத்தை நான் என்ன செய்கிறேன், எனது குடும்பத்தோடு சேர்த்து நான் கவனித்துக் கொள்கிறேன், அவர்கள் வாழும் காலமெல்லாம் நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன். எனவே என்னிடம் இருக்கக்கூடிய எதையும் நான் அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்று இப்படியாக நயமாக பேசி என்ன செய்கிறான் என்று சொன்னால் இதற்கு தூண்டுகிறான். நீ என்ன செய், மதீனாவுக்கு சென்று முகம்மதை கொன்றுவிடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே நாம் இந்த பேச்சை யாரிடமும் தெரிவிக்க கூடாது, நாம் நமக்குள் இதை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு, அப்ப உமைர் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதாவது தனது வாளை அவன் கூர்மையாக்குகிறான், அதில் நன்கு என்ன செய்யறான், விஷத்தை அதிலே ஏற்றுகிறான், அந்த வாளோடு அவன் மதீனா புறப்படுகிறான். எனவே இவன் என்ன செய்கிறான், ஒரு கொலை வெறியோடு அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்ற அந்த வெறியோடு அவன் என்ன செய்கிறான், மதீனாவை சென்று அடைகிறான். மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிக்கு அருகில் தனது ஒட்டகத்தை அவன் படுக்க வைக்கிறான். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜிதுக்கு வெளியே தனது தோழர்களோடு அந்த பத்ரில் கிடைத்த வெற்றிகளை பற்றி, அல்லாஹ்வுடைய உதவி பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவனை பார்த்து விடுகிறார்கள். பார்த்தவுடன் சொல்கிறார்கள், அதாவது நாய், அல்லாஹ்வுடைய எதிரி என்ன செய்கிறான், இங்கு வந்திருக்கிறான், இவன் அதாவது ஏதோ ஒரு தீய நோக்கத்தோடு தான் இவன் வந்திருக்கிறான் என்று உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அன்சாரி தோழர்கள்ட்ட, நீங்க எதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பாக அவங்களுக்கு பக்கத்தில் இருங்க, இவன் என்ன செய்வான் சொல்ல முடியாது. எனவே அதனால் அப்படியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு அவனது பிடரி கிட்டால் இழுத்து என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழைத்து வருகிறார்கள். இக்காட்சியை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை அவரை விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உமைரை வாரும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர்களை பக்கத்திலே அழைக்கிறார்கள். அப்பொழுது உமைர் சொல்றார், அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு காலை பொழுது என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது இதைவிட சிறந்த முகமன், அந்த சோனவாசிகளுடைய அந்த முகமனை அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்திருக்கிறான், அதை கொண்டு சங்கைப்படுத்தியிருக்கிறான், அதான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவனிடம் கேட்கிறார்கள், நீ எதற்காக வந்தாய் என்று கேட்கிறார்கள். அப்போது அவன் சொல்கிறான், உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த கைதிக்காக வந்திருக்கிறேன், எனது மகனுக்காக வந்திருக்கிறேன், அவனுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அவன் சொல்கிறான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது கழுத்தில் ஏன் வாள் தொங்குகிறது என்று கேட்கிறார்கள். உமது கழுத்தில் ஏன் வாள் தொங்குது? அப்போது அவன் சொல்கிறான், இந்த வாள் நாசமாகட்டும், இது எங்களுக்கு எந்த ஒரு பலனையும் அளிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடம் நீ உண்மையை சொல், என்னிடம் உண்மையை பேசு, நீ வந்த நோக்கம் என்ன என்று ரசூலுல்லாஹ் திரும்பவும் கேட்கிறான். அப்போது அவன் சொல்கிறான், அந்த நோக்கத்தில் தான் வந்தேன் என்று சொல்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீயும் சஃப்வானும் கஅபாவுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு பத்ரில் கொல்லப்பட்ட குறைஷிகளை பற்றி பேசினீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், பின்பு நீ தன் மீது கடனும் குடும்பத்துடைய பொறுப்பும் இல்லை என்றால் நான் முகம்மதை கொலை செய்து விட்டு வருவேன் என்று நீர் சொன்னீர், என்று நீர் கூறினீர். என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன அந்த கடன் மற்றும் அந்த குடும்ப பொறுப்பை எல்லாம் சஃப்வான் ஏற்றுக்கொண்டான். இப்போது உமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இங்கு யாரு, படைத்த ரப்புல் அல்லாஹ் தடையாக இருக்கிறான், இதுதான் நீ வந்த நோக்கம் என்று சொன்னபோது அப்போது உமைர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இந்த செய்தியை பொறுத்தவரை நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இது நிச்சயமாக அந்த இறைவன் புறத்திலிருந்தான் உங்களுக்கு இந்த செய்தி, இந்த இறை அறிவிப்பு நிச்சயமாக கிடைத்திருக்க வேண்டும். எனவே நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி என்ன செய்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வந்த அந்த மனிதர் இஸ்லாத்தை
ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்களிடம் உங்களுடைய இந்த சகோதரருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரது கைதியையும் விடுதலை செய்யுங்கள் என்று கூறினார்கள். அவரது மகனையும் விடுதலை செய்யுங்கள் சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போது சஃப்வான் இப்னு உமையா மக்கால் என்ன சொல்றான்டா, அதாவது பத்ரினால் பத்ரில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நற்செய்தி கிடைக்கும், விரைவில் உங்களுக்கு நல்லதொரு நற்செய்தி கிடைக்கும் என்று அவன் என்ன செய்யறான்டா, மக்கா மதீனாவிலிருந்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களிடம் உமைரை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறான். இறுதியாக ஒருவரிடமிருந்து செய்தி கிடைக்கிறது, அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். அவர் என்ன செய்தார்? முஸ்லீம் ஆகிவிட்டார் என்ற செய்தி சஃப்வானுக்கு கிடைத்தவுடன் அவன் அதிர்ச்சியால் உறைந்து போகிறான். அவன் சொல்கிறான், இதற்கு பிறகு நான் அவரோடு பேச மாட்டேன், அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று அவன் சத்தியம் செய்கிறான். எனவே நறுமை சகோதரர் அவர்கள் மதீனாவில் இஸ்லாத்தை கற்று உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க? மக்கா திரும்பி மக்காவிலும் வந்து இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்தார். பலர் அவர் மூலம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை எப்படியெல்லாம் வழங்கினான் என்பதை நாம் இந்த நிகழ்வினூடாக பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்போம், மதீனாவிலே காணப்பட்ட அந்த யூத கோத்திரங்கள், அதில் அந்த பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய கிளையினர், பனு கைனுகா என்ற இந்த கிளையினர், எனவே யூதர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தங்களை செய்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் மிக ஆர்வம் காட்டினார். ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதில் மிக ஆர்வம் காட்டினார்கள், கவனம் எடுத்தார்கள். அவர்கள் அதில் எதுக்கும் மாறு செய்யாமல் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த யூதர்களை பொறுத்தவரை நமக்கு தெரியும், வரலாற்று நெடுகிலும் இவர்கள் எவ்வளோ அநியாயக்காரர்கள், துரோகிகள், அதே போன்று ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்கள், ஒப்பந்தத்துக்கு மாறு செய்பவர்கள். இதுக்கு பேர் போன இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய அந்த இயல்புக்கு தக்கவாறே, அதாவது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வெறுப்பையும் பகைமையும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக வெளிப்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கான நிகழ்வுகளில் இந்த நிகழ்வை பாருங்க. அதாவது அந்த யூதர்களில் ஒருவன், ஒரு வயது முதிர்ந்த ஒரு யூதன், அவனுடைய பேர் ஷாஹ் இப்னு கைஸ் என்ற பேரில் உள்ள அந்த வயது முதிர்ந்த யூதனை பொறுத்தவரையில் அவன் என்ன செய்யறான், எப்படியாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் மறுபடியும் குரோதத்தை வளர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அவன் இருக்கிறான். எனவே இந்த அன்சாரிகளான அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த இரண்டு கிளையினரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படி கிடைக்கிறது. அவங்க பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்தான், இதை அவனால் பொறுக்க முடியவில்லை. அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, சகோதரர்களாக இருக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அதாவது இவர்களுக்கு மத்தியில் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், ஒரு வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில், அதாவது ஒரு யூத இளைஞனை என்ன செய்கிறான்னு சொன்னால், புவாஸ் போரை பற்றி, அதற்கு முன் இதெல்லாம் ஆரம்பத்தில் நடந்த போர்கள், அந்த போரை பற்றி, அதற்கு முன் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டு, அவைகளை பற்றி கவிதைகளை அவர்களுக்கு பாடிக்காட்டு என்று அவன் என்ன செய்கிறான், சொல்லி அனுப்புகிறான். அவன் கூறியவாறே அவன் என்ன செய்கிறான், இவ்வாறு கூறியவுடன் என்ன செய்து, அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அப்படி கிளறி எடுத்தவுடன் என்ன செய்து, இவர்களுக்கு மத்தியில் என்ன செய்து வாய் சண்டைகள் ஆரம்பிக்கின்றன. அப்போது என்ன செய்து, அப்படினால் மறுபடியும் அந்த போரை தொடங்கலாம் என்கின்ற அளவுக்கு அவுஸ் ஹஸ்ரஜ் அந்த கோத்திரங்களுக்கு மத்தியில் என்ன செய்து, அந்த வெறுப்புகள், அதே போன்று அவ்வாறான வார்த்தைகள் அவர்களுக்கு மத்தியிலே வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. இறுதியில் எந்த அளவுக்கு என்றால், அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய, மதீனா கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய அந்த ஹர்ரா என்ற இடத்துக்கு நாம் போய் போர் செய்வோம், யுத்தம் செய்வோம், ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியவாறு அவர்கள் ஹர்ராவை நோக்கி கிளம்பினார்கள். இந்த கடுமையான கோபத்தில் இவர்கள் இவ்வாறு சென்ற இந்த செய்தி, இப்படியான செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடனே என்ன செய்து கிடைக்கிறது, இப்படி ஒரு நிகழ்வு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே முஹாஜிர்களையும் அழைத்து கொண்டு அவர்களிடம் விரைகிறார்கள். அவர்களிடம் விரைந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல் குர்ஆன்ல கூட பார்க்கலாம், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு
வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா. இந்த வசனம் கூட இந்த சந்தர்ப்பத்தில் தான் அருளப் பெற்றது. அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே செய்த அந்த அருள், உங்களோட எதிரிகளாக இருந்த உங்களை அல்லாஹ் என்ன செய்தான், உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்கிய அந்த அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள். நீங்கள் நரகத்துடைய விளிம்பிலே இருந்தீர்கள், அல்லாஹ் அதிலிருந்து உங்களை பாதுகாத்தான் என்ற அந்த செய்திகள் எல்லாம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தின் மூலம் நேர் வழி காட்டினான், அதன் மூலம் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தினான், உங்களிடமிருந்து ஜாஹிலியத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கினான். எனவே இறை நிராகரிப்பு குஃப்ரிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தி இருக்கிறான். நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்வதா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை கூறினார்கள். அதன் பிறகு அந்த மக்கள் செய்தார்கள், உடனே அதிலிருந்து விடுபட்டார்கள், போர் செய்யக்கூடிய முடிவை மாற்றிக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களை அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கட்டி தழுவிக்கொண்டார்கள். இப்படியான சூழ்ச்சிகளை யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், இப்படியான சூழ்ச்சிகளை யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இப்படியான நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. எனவே இவர்கள் எவ்வாறாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதன் மூலம் குளிர் காய்வதற்கு இவர்கள் எண்ணினார்கள், அதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடிகள் கொடுக்க முடியுமோ, அதில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் மறுபடியும் முர்த்தத் நிராகரித்து விடுவார்கள். குர்ஆனில் கூட அல்லாஹ் அதை சொல்கிறான். அப்படி என்ன, முஸ்லீம்களை பலவீனப்படுத்துவதற்காக இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அவ்வளவு உறுதி இருக்காது. இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள், பலவீனப்படுவார்கள். இதற்காக இப்படியெல்லாம் செய்தார்கள். காலையில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, மாலையில் மறுபடியும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதாக அறிவிப்பது. அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் யாராவது முஸ்லீம்கள் அவர்களிடம் கடன் வாங்கி அதை கொடுக்க வேண்டியிருந்தால் அதில் தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று அவர்கள் முஸ்லீம்களிடம் அவங்க ஏதாவது கடனை பெற்றிருந்தால் அதை திருப்பி கொடுப்பதில்லை. நீங்கள் இஸ்லாத்துக்கு போனத காரணத்தால் அதை நமக்கு தர முடியாது, நீங்கள் ஆரம்பத்தில் வேறொரு மதத்தில் இருந்தீங்க, இப்போ அதுக்கு போயிட்டீங்க, அதனால் நாங்கள் தரமாட்டோம் என்றெல்லாம் இப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் என்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த ஒப்பந்தங்களை சரியாக இவர்கள் மதிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியான ஒரு பின்னணியில் மற்றொரு நிகழ்வை பாருங்கள். இந்த பனு கைனுகான்னு சொல்லக்கூடிய இந்த யூதர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்களை பொறுத்தவரையில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான மற்றும் ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், காபிபுனு யூதர்களில் காபிபுனு அஷ்ரஃப் என்பவன் முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிரியாக இருந்தான், அவன் இருந்தான். எனவே அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால், நாங்கள் பார்த்தோம் யூதர்கள் இருந்த அந்த மூன்று பிரிவினர்களில் இந்த பனு கைனுகா என்று சொல்லக்கூடியவர்களை பொறுத்தவரையில் இவங்க வந்து மிக மோசமானவர்களாக இருந்தார்கள், மிக மோசமாக இவர்கள் இருந்தார்கள். எனவே இவர்களை பொறுத்தவரையில் இவர்களிடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இரும்பு பட்டறைகள் இவரிடம் காணப்பட்டன, அதே போன்று பாத்திரங்களை செய்வது இவ்வாறான தொழில்கள் இவரிடம் காணப்பட்டன. அதே போன்று இவர்களிடம் பெருமளவில் என்னது, அந்த போர் ஆயுதங்கள், அந்த போருக்கு தேவையான சாதனங்கள் இவரிடம் காணப்பட்டன. எனவே இவர்கள் தான் என்ன செய்து வீரமுடையவர்களாக இவர்கள் திகழ்ந்தார்கள், தங்களிடம் தான் அதிகம் ஆயுதம் இருக்கிறது என்ற ஒரு இருமாற்போடு இவர்கள் என்ன செய்தார்கள், செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த நிலையில் இவர்களுடைய அராஜகங்கள் தொடர்ந்து நடக்கின்ற போது, முஸ்லிம்களை இவர்கள் பரிகசிக்க ஆரம்பித்த போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செய்தார்கள், இவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறாங்க. இவர்களிடம் சொல்கிறார்கள், நீங்கள் நேர்வழிக்கு வாருங்கள், சத்திய இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதே போன்று அத்துமீறல், பகைமை கொள்ளல், தீங்கு விளைவித்தல் இவ்வாறான விடயங்கள் என்ன சொல்லுவாங்க, எச்சரிக்கிறாங்க. இவ்வாறு எச்சரித்தும் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வழிகேட்டிலே தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பத்ருடைய போர்ல குறைஷிகளை தோற்கடித்து மதீனா திரும்பிய பிறகு என்ன செய்யறாங்க, அந்த பனு கைனுகா அந்த கடை வீதியில யூதர்களை ஒன்று சேர்த்து அந்த யூதர்களுக்கு சொல்றாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த குறைஷி காஃபிர்களுக்கு
ஏற்பட்டது போன்ற நிலை உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அமைப்பில் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தின் பால் அவர்களை அழைத்த போது அவர்கள் எப்படி பதில் சொன்னார்கள் என்று பாருங்க. அவர்கள் சொன்னார்கள், முகம்மதே, போர் செய்ய தெரியாத அனுபவமற்ற குறைஷிகளில் சிலரை நீங்கள் கொன்றுவிட்டதால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதில் ஏமாந்து விடக்கூடாது, மயங்கி விடக்கூடாது. நம்மை பொறுத்தவரையில் நாம் வலிமை மிக்கவர்கள். எம்மோடு போர் செய்தால் நாம் நமது பலத்தை என்ன செய்வோம், நாம் காட்டுவோம். இதுவரை நீங்கள் சந்திக்காத இழப்பை சந்திப்பீர்கள், எம்மை பற்றி அறிந்து கொள்வீர்கள் என்றெல்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இந்த வசனத்தை இறக்குகிறான். 3வது அத்தியாயம் 12-13 ஆகிய வசனங்கள். எவர்கள் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள். அது சீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள். அன்றி மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். அது மிக கெட்ட தங்குமிடம். பத்ர் போர்க்காலத்தில் சந்தித்த அந்த இரு சேனைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது, அத்தாட்சி இருந்தது. ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியும் கூட்டம், அடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னா மற்றொரு கூட்டத்தினர் நிராகரிப்பவர்களாகிய இவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களை தங்களை விட 2 மடங்காக தங்கள் கண்ணால் கண்டனர். அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்தான் பத்ரில் என்றது அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் உதவியை கொண்டு இவ்வாறு பலப்படுத்துகிறான். படிப்பினை பெறும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் நல்ல படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி அவர்கள் சொன்னது அந்த பனு கைனுகா என்ன செய்து வெளிப்படையாகவே போருக்கான அழைப்பாகத்தான் இருந்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் போருக்கான அழைப்பாகவே தான் இது. ரசூலுல்லாஹ் மிகவும் பொறுமையோடு அங்கு செயல்பட்டார்கள். நபி அவர்கள் மிகவும் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அந்த இடத்துல செயல்பட்டாங்க என்பதை பார்க்கிறோம். எனவே இவர்கள் இப்படியான இவர்களுடைய துணிவு இவ்வாறு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு மதீனத்து பெண், ஒரு அரபிய பெண் என்ன செய்யறாங்க, தனக்கு சொந்தமான ஒட்டகத்தில் என்ன செய்யப்படுது, அந்த விற்கப்படக்கூடிய ஒரு தோலை எடுத்துக்கொண்டு அங்கே அந்த பனு கைனுகா அந்த கடை வீதிக்கு செல்கிறார்கள். அப்படி சென்று அதை விட்டுவிட்டு அதற்குரிய கிரயத்தை வாங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு யூதன் வந்து அந்த பெண்ணோடு மிக மோசமாக என்ன செய்கிறான், உமது அந்த முகத்திரையை அகற்றென்று அப்படி சொல்கிறான். அதே போன்று அவரது அந்த பின் ஆடையை வந்து ஒரு இதில் அப்படி கட்டி விடுகிறான். அந்த பெண்ணுக்கு தெரியாது. அவங்க திடீரென்று எழுகின்ற போது ஆடைகள் எல்லாம் விலகி விடுகின்றன. அதை பார்த்து என்ன செய்கிறார்கள், சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம், அவன் அந்த பொற்கொள்ளம் மீது பாய்ந்து அவனை கொன்று விடுகிறார்கள். பிறகு அந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த முஸ்லிமை கொன்று விடுகிறார்கள். அப்ப இப்படியான இந்த நிகழ்வுகள் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த பின்னணியில் இப்படியான நிகழ்வுகளுக்கு மத்தியில் இவருடைய வரம்பு மீறல்கள் அத்துமீறி செல்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறாங்க, இதன் பிறகும் நாம் பொறுமை காப்பது உசிதமல்ல என்ற அடிப்படையிலே, அதாவது மதீனாவில் அபு லுபாபா இப்னு அப்துல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பிரதிநிதியாக நியமித்து விட்டு அந்த பனு கைனுகாவிடம் ரசூலுல்லாஹ் புறப்படுகிறார்கள். இப்போ முஸ்லிம்களுக்குரிய கொடிய ரசூலுல்லாஹ் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வழங்குகிறார்கள். அப்போ கைனுகா கூட்டத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அவர்கள் கோட்டைகளுக்குள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் போய் மறைந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களை முற்றுகையிட்டார்கள். இந்த முற்றுகை பொறுத்தவரை ஹிஜ்ரி 2 ஷவ்வால் 15 சனிக்கிழமை தொடங்கி சுமார் தொடர்ந்து 15 இரவுகள் அந்த துல்காதா முதல் பிறை வரை அப்படி தொடர்கிறது, இந்த முற்றுகை தொடர்கிறது. எனவே அல்லாஹ் யூதர்களுடைய உள்ளத்திலே பயத்தை போடுகிறான். அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள், தங்கள் விஷயத்தில் தங்களுடைய சொத்து செல்வங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு இணங்குவதாக கூறி கோட்டையிலிருந்து வெளியே வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவர்களை எல்லாம் அவங்களுடைய கரங்களை எல்லாம் கட்டுமாறு உத்தரவிடுகிறார்கள். இந்த நேரத்தில் பார்த்து அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ன செய்கிறான்டா, அவன் தனது அந்த நிஃபாக் நயவஞ்சகத்தை அவன் வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள், அவன் போலியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தான். அவன் வந்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இவர்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதரிடம், முஹம்மதே என்று சொல்லி வற்புறுத்தி கொண்டே இருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அந்த அவனது கூற்றை நிராகரித்து கொண்டிருந்தாலும் திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த அளவுக்குன்னா அவனோட சட்டை பைக்குள்ள கையை நுழைத்து கொண்டு அப்படி வற்புறுத்தி கொண்டு இருக்கிறான். என்னை விட்டுவிடு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் அந்த கோபம் மாறுதல் என்பதை நபித்தோழர்களும் உணர்கிறார்கள். ஆனாலும் அவன் விடுவதாக இல்லை. என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இருந்த காரணத்தால்
அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, மன்னிப்பை கொடுத்து அங்கே மதீனாவிலிருந்து அவர்களுக்கு வெளியேறும்படி உத்தரவிடுகிறார்கள். மதீனாவிலிருந்து வெளியேறும்படி உத்தரவிடுகிறார்கள். எனவே அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள், ஷாமுக்கு வெளியேறி செல்கிறார்கள். அங்கு சென்ற சிறிது காலத்தில் அவர்கள் அங்கு அதிகமானவர்கள் இறந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் விட்டு சென்ற பொருட்களை எடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஹம்மது இப்னு மஸ்லமாவை அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பாக்குகிறார்கள். அவர்களுடைய அந்த பொருட்களிலிருந்து 3 அந்த வில்களையும் 2 கவச ஆடைகளையும் 3 வாட்களையும் 3 ஈட்டிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு எடுத்து மற்றவைகளை எல்லாம் 5இல் 1 அல்லாஹ்வுக்காக ஒதுக்குகிறார்கள். மற்றவைகளை அவர்களுக்கு மத்தியிலே பங்கு வைக்கிறார்கள் என்ற செய்தி நாங்கள் ஜாதுல் மஆதில் பார்க்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு போர் தான் அதாவது சவீக் என்று சொல்லக்கூடிய போர். இந்த சவீக் என்ற எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த போருக்கு இந்த பேர் வந்ததுன்னு சொன்னால் ஹிஜ்ரி 2வது வருடம் பத்ர் போர் முடிந்து 2 மாதங்கள் கழிந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எனவே அந்த பத்ர் போரில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்வதற்காக அந்த முஸ்லிம்களை பழிவாங்க வேண்டும், முஹம்மதிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட போர் செய்யும் வரை நான் மனைவியோடு கூட இல்லற உறவில் ஈடுபாட்ட மாட்டேன் என்று சொல்லி அபூ சுஃபியான் நேர்ச்சை செய்கிறான். எனவே முஸ்லிம்களை தாக்க திட்டம் தீட்டிய எதிரிகளை எல்லாம் அவர்களுடைய எதிரிகளை எல்லாம் ஒன்று திரட்டி என் அருமையான சகோதரர்களே முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே வெளிப்படுகிறான். எனவே 200 பேரோடு என்ன செய்கிறான், அவன் மதீனாவிலிருந்து சுமார் ஒரு 12 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடம், அதாவது சைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கருவில் அவன் அங்கு இறங்குகிறான். எனவே அங்கு பகலில் போர் தொடுப்பதை அவன் என்ன செய்கிறான், அதில் இழப்பு அதிகம் என்பதை கருதி பகலில் போரை செய்யாமல் இரவில் தான் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். அப்போ இரவானவுடன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மதீனாவுக்குள் புகுந்து அங்கு பார்த்தீங்கன்னா ஹைபுனு அஹ்தப் இவனை பொறுத்தவரையில் யூதர்களுடைய ஒரு தலைவனாக இருக்கிறான். இவன் பயத்தில் கதவை திறக்கவே இல்லை என்பதை பார்க்குறோம் அபூ சுஃபியான் வந்தபோது. அதன் பிறகு பனு நதீர் என்பவர்களும் யூதர்கள். அந்த யூத தலைவனில் அதாவது சல்லாம் இப்னு மிஹ்ஷம் என்பவனிடம் வருகிறார். என்ன செய்கிறார்கள், அவனோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அவன் விருந்தளித்து கண்ணியப்படுத்துகிறான். எனவே முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட வந்திருக்கிறோம் என்ற செய்தி அவன் அங்கு அபூ சுஃபியான் முன்வைக்கும் போது எனவே அந்த இரவில் என்ன நடக்குது என்று சொன்னால் அபூ சுஃபியானுடைய அந்த படைகள் சென்று பேரித்த மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துகின்றன. அதே போன்று அன்சாரிகளில் ஒருவரையும் அதே போன்று அவர்களது ஒப்பந்தக்கார ஒருவரையும் கொன்று விடுகிறார்கள். இப்படியாக பல பாதிப்புகளை இழப்புகளை ஏற்படுத்தி இவர்கள் மக்காவை நோக்கி ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கின்ற போது நபி அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. உடனே அபூ லுபாபா ரசூலுல்லாஹ் மதீனாவில் பிரதிநிதியாக நியமித்து விட்டு தோழர்களோடு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை விரட்டி பிடிப்பதற்காக ரசூலுல்லாஹ் மிக வேகமாக வந்தாலும் அவர்கள் தப்பி என்ன செய்கிறார்கள், சென்று விடுகிறார்கள். எனவே இவர்கள் சுமந்து வந்த அந்த சொவீக் என்று சொன்ன வார்த்தை அந்த கோதுமை, அந்த கோதுமைகளை தங்களோடு எடுத்து செல்ல முடியாது, எம்மை பிடித்து வேண்டும் அந்த கோதுமைகளை எல்லாம் அவர்கள் அவ்வாறு விட்டு செல்கிறார்கள். எனவே அவைகளை வழியில விட்டு செல்கிறார்கள். அந்த உணவுப் பொருட்களை முஸ்லீம்கள் கைப்பற்றுகிறார்கள். அதனால் இதுக்கு இந்த சவீக் என்ற வார்த்தை இதற்கு வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இதையும் இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் ஜாதுல் மஆதில் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம் தி அமர் என்று சொல்லக்கூடிய போர். இது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில், அதாவது உஹது போருக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒன்று. இது அதற்கு முன்னால் நடந்த ஒரு இராணுவ தாக்குதல் நாம் இதை சொல்லலாம். இந்த போருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சஅலபா முஹாபாகிய கிளைஞர் அந்த மதீனாவுடைய சுற்றுப்புறங்கள் மீது என்ன செய்து தாக்குதல் நடத்துவதற்காக திட்டம் போடுகிறார்கள். அப்போ இது ரசூலுல்லாஹ் இந்த செய்தி கிடைத்தவுடன் அவர்களை எதிர்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 450 வீரர்களோடு புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படும் போது மதீனாவில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை பிரதிநிதியாக நியமிக்கிறார்கள். எனவே வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஅலபா அந்த கிளையைச் சேர்ந்த ஜுஃபார் என்பவர் முஸ்லீம்கள் வசம் சிக்குகிறார், மாட்டிக்கொள்கிறார். அவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிலால் ஒப்படைக்கிறார்கள் என்பதையும் நாம் இதில் பார்க்கிறோம். எனவே இவரை அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய அந்த பயணத்துக்கு அந்த போருக்கு வழிகாட்டியாக இவரை அழைத்து வருகிறார்கள். மதீனாவுடைய படை வருவதை கேள்விப்பட்ட இந்த எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால்,
மலைகளுடைய உச்சியிலே ஏறி பதுங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களோடு ஒரு இடத்துல ஒன்று கூடுகிறார்கள். அதுதான் அந்த தி அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய இடம். தண்ணீர் நிறைந்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது. எனவே அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஏறக்குரிய சஃபர் மாதம் முழுமையாக தங்கியிருந்தார்கள். சஃபர் மாதம் முழுவதும் தங்கியிருந்தார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் அந்த கிராமப்புற அரபிகளுக்கு முஸ்லிம்களுடைய பலம் என்ன, முஸ்லிம்களுடைய பலம் என்ன என்பதை காட்டுவதற்காக அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இவ்வாறு செய்தார்கள். பிறகு மதீனாவுக்கு திரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், தொடர்ந்து எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை கழிகிறது என்பதை நாங்கள் பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், அதாவது காப் இப்னு அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான யூதன் இருந்தான். இந்த காப் இப்னு அஷ்ரஃபை பொறுத்தவரையில் இவன் இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறான், மிக எதிராக செயல்படுகிறான். முஸ்லிம்களுக்கு மிக எதிராக கடும் குரோதம் கொண்டவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நபி அவர்களுக்கு எப்போதும் நோவினை செய்யக்கூடியவனாக இருந்தான். முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக இவன் கூறிக்கொண்டிருந்தான். எனவே இவனை பொறுத்தவரையில், அதாவது இவன் அந்த யூதர்களில் தை இனத்தை சேர்ந்தவனாக இவன் என்ன செய்கிறான், இவன் இருக்கிறான். எனவே இவனை பொறுத்தவரையில் பனு நதீர் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தை சேர்ந்தவன். பனு நதீர் அதை விட பெரியதை நாங்கள் பார்த்துக்கிறோம். எனவே இவன் ஒரு பெரும் செல்வந்தனாக இருக்கிறான். அதே போன்று நல்ல அழகுடையவனாக இருக்கிறான். அதே போன்று இவன் நல்ல கவிதைகளை பாடக்கூடிய திறமையுடையவனாக இவன் இருக்கிறான். இவனது கோட்டையை பொறுத்தவரையில் மதீனாவுக்கு தென்கிழக்கில் அந்த நதீரின யூதர்களுடைய வீடுகளுக்கு பின்னால் இருக்கிறது. இப்போ முஸ்லீம்கள் பத்ரில் வெற்றி பெற்றார்கள் என்பதை இவன் அறிந்தபோது, அதே போன்று குறைஷி காஃபிர்கள் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி இவனுக்கு கிடைத்த போது இவன் சொல்கிறான், இது என்ன உண்மையான செய்தியா? இவர்கள் அரபியர்கள் மிக்க என்ன, இவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் ஆயிற்றே. இவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் நான் பூமியின் மேல் வசிப்பதை விட பூமிக்கு கீழ் சென்று விடுவது மேல் என்று இவன் கூறினான் என்பதை பார்க்கிறோம். எனவே அது மாத்திரம் அல்லாமல் இவன் என்ன செய்கிறான், முஸ்லிம்களை இகழ ஆரம்பிக்கிறான். இவ்வாறு இகழ்வதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளவில்லை, மக்காவுக்கு செல்கிறான். இவன் என்ன செய்யறான், மக்காவுக்கு சென்று அங்கு போய் அதாவது முத்தலிஃப் இப்னு அபு வதா என்பவனை சந்திக்கிறான். அதே போன்று குறைஷிகளுக்கு ஆறுதல் சொல்கிறான். காஃபிர்களுக்கு அவர்களுக்கு முன்னால் கவிதைகளை பாடி அவர்களை ஆறுதல் படுத்துகிறான். அதே போன்று போருக்காக அவர்களை தூண்டுகிறான். முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக போருக்காக அவன் அவர்களை தூண்டுகிறான். எனவே அபூ சுஃபியான் அவனிடம் என்ன கேட்கிறான்னு சொன்னா, உமக்கு எங்களது மார்க்கம் விருப்பமானதா அல்லது முகம்மதுடைய மார்க்கம் அவர்களுடைய மார்க்கம் விருப்பமானதா என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான், அதாவது நீங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், நீங்க தான் நேர்வழி பெற்றவர்கள், நீங்களே சிறந்தவர்கள் என்று அவன் என்ன செய்கிறான், பதில் கூறினான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நபியே, வேதத்தில் சில பகுதி கொடுக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் சிலைகளையும் ஷைத்தான்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர். மேலும் நிராகரிப்பவர்களை சுட்டி காண்பித்து இவர்கள்தாம் இறை நம்பிக்கையாளர்களை விட மிக நேரான பாதையில் இருக்கின்றனர் என்றும் கூறுகின்றனர் என்று அல்லாஹு தாலா வசனத்தை அருளினான் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இவன் முஸ்லிம்களுக்கு எதிராக இவன் செயல்படுகிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனுடைய தொல்லைகள் அதிகரிக்கும் போது கேட்கிறார்கள் தனது தோழர்களை பார்த்து, இந்த காப் இப்னு அஷ்ரஃபுடைய கதையை முடிப்பது யார், இந்த அநியாயக்காரனுடைய கதையை முடிப்பது யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறான். அவ்வளவு ஒப்பந்தங்கள் போட்டும் அதை மீறி என்ன செய்யறான், மக்காவுக்கு சென்றே முஸ்லிம்களுக்கு எதிராக போரை தூண்டுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறார் சொன்னால் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அப்பாத் இப்னு பிஷ்ர், அதே போன்று அபு நம்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அதே போன்று இப்படியாக பலர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அபு நம்லான்னு சொல்லக்கூடியவர் இந்த காப் இப்னு அஷ்ரஃபுடைய பால்குடி சகோதராக அவர் இருக்கிறார். அதே போன்று ஹாரிஸ் இப்னு அவுஸ், அதே போன்று அபு அஃப்ஸ் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி பல நபித்தோழர்கள், சுமார் 5-6 நபித்தோழர்கள் இதற்காக தயாராகின்றார்கள். இதற்கு தலைவராக நியமிக்கப்பட்டது யாரு, முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தலைவராக நியமிக்கப்படுகிறார்கள் இந்த வரலாற்றை பொறுத்தவரையில். எனவே இவங்க முன்வரும் போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கடா, நிச்சயமாக இவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் துன்பம் தருகிறான், நோவினை செய்கிறான். இவனது கதையை முடிப்பது யார் என்று சொல்லும்போது முஹம்மது இப்னு மஸ்லமா எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நான் அவனுடைய கதையை முடிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போது
அந்த தோழர் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட என்ன அனுமதி கேட்குறாங்கடா, யார சொல்லலாம், உங்களை பற்றி சில மோசமான மட்டமான வார்த்தைகள் அவனிடம் பேசுவதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும், அவனை கொல்வதாக இருந்தால் அதுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்லும்போது நபி அவங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ எனவே முஹம்மது பின் மஸ்லமா போய் அந்த அநியாயக்காரன் காபி பின் அஷ்ரஃபை சந்திக்கிறார்கள். அந்த உரையாடல் எப்படி நிகழ்கிறது என்று பாருங்கள். அதாவது அந்த மஸ்லமா என்ன சொல்றார் ரலியல்லாஹு, இந்த மனிதர் அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும்போது எங்களிடம் தர்மத்தை கேட்டு இவர் எம்மை சிரமத்தில் ஆழ்த்துகிறார். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க தானே பேசுறதுக்கு, பேசுறார். அதே போன்று அவன் காபி சொல்கிறான், அல்லாஹ் மீது சத்தியமாக இவர் விஷயத்தில் நீங்கள் அதிவிரைவில் என்ன செய்வீர்கள், சடைவடைந்து விடுவீர்கள், இவருடைய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, சடைவடைந்து விடுவீர்கள் என்று அவன் சொல்கிறான். அப்போ எனவே முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்கிறார், நாங்கள் இப்போது அவரைத்தான் பின்பற்றி இருக்கிறோம், அவரது முடிவு என்னதான் ஆகிறது என்று நாங்கள் பார்க்கும் வரை நாம் என்ன செய்கிறோம், நாம் அவரை விட்டு விலகுவதை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் என்ன கேட்கிறார் சொன்னா, அதாவது 2 மரக்கால் தானியங்களை கடனாக தந்து உதவுமாறு அவனிடம் கேட்கிறார்கள். சரி, அவன் சொல்றான் தருகிறேன், அதற்கு பதிலாக என்னிடம் நீ எதை அடைமானமாக வைக்கிறாய்? அப்ப முஹம்மது இப்னு மஸ்லமா கேட்கிறாரு, நீ எதை கேட்கிறாய், எது உனக்கு வேண்டும் அடைமானமாக? அப்போது அவன் சொல்றான், உங்கள் பெண்களில் சிலரை என்னிடம் அடைமானமாக வையுங்கள். அப்போது முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றார்கள், நீ அரபியர்களில் வந்து மிக அழகானவனாக நீ இருக்கிறாய், உன்னிடம் எப்படி பெண்களை அடைமானமாக வைக்க முடியும்? அப்போது உங்கள் பிள்ளைகளை அடைமானமாக வையுங்கள்னு சொல்றான். அப்போது சொல்றாங்க, பிள்ளைகளை அடைமானமாக வைத்தா பிற்காலத்தில் எமது பிள்ளைகளை பார்த்து மக்கள் என்ன சொல்வார்கள், இவர்கள் சாதாரண இந்த கோதுமைக்காக அடைமானம் வைக்கப்பட்டவர்கள் என்று இழிவாக பேசுவார்கள் என்று சொல்லிவிட்டு எமது ஆயுதங்களை உன்னிடம் அடைமானமாக வைக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்படி சொல்லும்போது அப்படி என்றால் ஆயுதங்களை அடைமானமாக வைப்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். எனவே முஹம்மது இப்னு மஸ்லமா அவர்கள் அப்படி நான் நாளை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள். அதே போன்று அதில் மற்றொரு நபித்தோழரும், அந்த அபு நம்ரான்னு சொல்லக்கூடிய நபித்தோழரும் அவனை சந்தித்து இப்படி ஒரு உரையாடல் நடக்கிறது. அவரும் அவனோடு போய் இப்படியான ஒரு உரையாடலை செய்கிறார்கள். நபி அவங்களை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக பேசி அவனோடு அவ்வாறு என்ன செய்கிறார்கள், ஒரு நெருக்கத்தை பெறுகிறார்கள். இப்படியாக தொடர்ந்து சந்திப்பு நடக்கிறது. இப்படியாக தொடர்ந்து இப்படி சந்திப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, எம்மோடு இன்னும் சில தோழர்கள் இருக்கிறார்கள், உன்னோடு வியாபாரம் செய்வதற்கு அவர்களையும் அழைத்து வர நாங்கள் விரும்புகிறோம் என்று அழைத்து வந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அதாவது ஹிஜ்ரி 3 ரபியுல் அவ்வல் பிறை 14 அந்த இரவில் இந்த குழு வருது, அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பக்கீஉல் கர்கத் அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அவங்களோடு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களுக்காக பெயர் கூறி அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ்விடம் இவர்களுக்காக துஆ செய்தார்கள். துஆ செய்து அவங்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் அந்த கொடியவனை கொல்வதற்காக. எனவே இவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், தங்களுடைய வீடுகளுக்கு வந்து தொழுது விட்டு புறப்படுகிறார்கள். எனவே அவனது கோட்டைக்கு அருகிலே வருகிறார்கள். அபு நம்ரா என்ன செய்கிறார், அவனை கூவி அழைக்கின்ற போது அவன் என்ன செய்கிறான், அவர்களிடம் செல்வதற்காக எழுகின்ற போது அவனது மனைவி, இந்நேரத்தில் நீ எங்கு செல்கிறாய், இந்த சப்தத்தில் இரத்த வாடை அதை நான் உணர்கிறேன், இரத்த வாடை சொட்டுவதை நான் உணர்கிறேன் என்று அவள் சொல்கிறாள். அப்போது இல்லை, வந்திருப்பவர்கள் எனது சகோதரர் முஹம்மது இப்னு மஸ்லமாவும் பால்குடி சகோதரர் அபு நம்லாவும் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறான், அவன் புறப்படுகிறான். அப்படி அவன் புறப்படுகின்ற போது நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வருகிறான், நல்ல நறுமணங்களை எல்லாம் பூசிக்கொண்டு வருகிறான். இப்படி வந்தவுடன் எனவே அந்த இடத்துல மஸ்லமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இவ்வளோ வாசனை வீசுகிறது, அவனது தலையை நான் என்ன செய்யலாம், அதை நான் நுகர்ந்து பார்க்கலாமா என்று சொல்லி அவனது தலையை நன்கு அப்படி பிடித்து அவன் நுகர்ந்து பார்க்கிறார்கள். இவ்வாறாக 2-3 முறை இப்படி நடக்கிறது. இறுதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உறுதியாக பிடித்துக் கொள்கிறார்கள். இறுக்கி பிடித்தவுடன் அல்லாஹுடைய எதிரியை வெட்டுங்கள் என்று சொன்னவுடன் அவன் வெட்டப்படுகிறான். அவன் அங்கு வெட்டப்படுகிறான். அங்கு சென்ற தோழர்கள் ஒருவருடைய மாத்திரம் காலில் காயம் ஏற்பட்டது. அந்த சப்தத்தை கேட்டு அந்த கோட்டையில் ஏனைய பகுதியில் யூதர்கள் எல்லாம் விழித்து கொண்டார்கள். எனவே இவர்கள் என்ன செய்தார்கள், அவனது தலையோடு அல்லாஹுடைய ரசூலிடம் வந்து விட்டார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து விட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அருமையான சகோதரர்களை அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். அல்லாஹுடைய எதிரி கொல்லப்பட்டு விட்டான், அல்லாஹுடைய எதிரி கொல்லப்பட்டு விட்டான். அதே போன்று அந்த ஒரு தோழருடைய காலில் ஏற்பட்ட காயத்துக்காக ரசூலுல்லாஹ் உமிழ் நீரை தடவினார்கள். அதுக்கு உடனே அல்லாஹ் குணம் வழங்கினான் என்பதை பார்க்கிறோம். இந்த செய்தியெல்லாம் சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. இவ்வாறு கஅப் இப்னு அஷ்ரஃபுடைய கதை முடிக்கப்பட்டவுடன் யூதர்களுக்கு ஒரு பயம், யூதர்களுக்கு உள்ளத்தில் ஒரு பயம் ஆட்கொள்கிறது. ஏன்னா இவன் ஒரு முக்கியமானவன், ஒரு முக்கியமான தலைவன், இவன் இவ்வளவு செல்வாக்கு மிக்க இவன் கொல்லப்பட்டு விட்டான் என்றவுடன் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். யூதர்கள் என்ன செய்யறாங்க, மதீனாவில் மறுபடியும் கொஞ்சம் அவர்களுடைய குழப்பங்கள் குறைந்து அவர்கள் அமைதியை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள், கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த விஷப்பாம்புகள் எல்லாம் மறுபடியும் கொஞ்சம் பொந்துக்களுக்கு என்ன செய்து அவைகள் புகுந்து கொள்கின்றன என்ற நிலையை பார்க்கிறோம். எனவே இது சற்று முஸ்லீம்களுக்கு ஆறுதலாக இருந்தது, முஸ்லீம்களுக்கு இது என்னது ஒரு சற்று ஆறுதலாக இது இருந்தது. எனவே நறுமையான சொல்ல இந்த பத்ருடைய போருக்கு பிறகு உள்ள நிகழ்வுகள் தான் இவைகள் எல்லாம், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னா பஹ்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு போரை பற்றிய செய்தி. இந்த போரை பொறுத்தவரையில் இது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு போர் ஒத்திகையாகத்தான் இது இருக்கிறது. குறைஷிகளை எச்சரிக்கிறதுக்காக ஹிஜ்ரி 3 ரபியுல் ஆஹிர் மாதம் 300 வீரர்களோடு, எத்தனை 300 வீரர்களோடு மக்காவுக்கு அருகில் உள்ள அந்த ஃபுர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு பக்கத்தில் பஹ்ரான் என்ற அந்த இடத்துக்கு அவங்க ரபியுல் ஆஹிர் ஜுமாதுல் ஊல் ஆகிய 2 மாதங்கள் ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தங்கினார்கள். அங்க சண்டை எதிர்மிகள் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ், அவங்களோட பலத்தை எதிரிகள் உடைய அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க என்பதை பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய ஆச்சரியம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில். அதே போன்று பாருங்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா அவருடைய தலைமையில் ஒரு என்ன செய்து ஒரு சரியா ஒரு படைப்பிரிவு, அதாவது உஹது போருக்கு முன்னால முஸ்லீம்கள் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையில் இது ஒரு வெற்றி பெற்ற ஒரு இராணுவ நடவடிக்கையாக இது இருக்கிறது. இது ஜுமாதுல் ஆஹிராவில் நடைபெறுது ஹிஜ்ரி 3. இதனுடைய விவரம் என்னன்னு பாருங்க. அதாவது குறைஷிகள் பத்ர் போர்ல ஒரு பெரிய இழப்பை சந்தித்து இருக்க, அப்படித்தானே, பத்ர் போரால் ஒரு பெரும் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இப்ப அவங்களோட மறுபடியும் ஒரு ஷாமுக்கு இவங்களோட வியாபார ஒரு வணிக கூட்டம் செல்ல வேண்டி இருக்கிறது. அப்ப எனவே இந்த கோடை காலம் நெருங்குகின்ற போது இந்த பயணத்தை எப்படி மேற்கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை இவர்கள் செய்கிறார்கள். அப்ப எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த வியாபார வணிக கூட்டத்துக்கு தலைவராக சஃப்வான் இப்னு உமையாவை தேர்ந்தெடுக்கிறார். யாரை? சஃப்வான் இப்னு உமையாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப எனவே இப்ப நாங்க வளமையாக செல்லக்கூடிய பாதைகள் ஆபத்தில் இருக்குது, அதுல நமக்கு என்ன செய்யாது, நமது வணிக கூட்டங்களை கொண்டு செல்ல முடியாது. அப்ப எனவே நாம் என்ன செய்வது, அந்த கடற்கரை பகுதியில் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள நிறைய அந்த கிளைகள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வோட ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழல்ல அது நமக்கு பாதுகாப்பான வழி அல்ல என்பதை பற்றி இவர்கள் சிந்திக்கின்ற போது இது நமது என்ன செய்யும், நமது வியாபார இந்த முதலீடுகள் எல்லாம் அழித்துவிடும். எனவே இந்த அடிப்படையில் எப்படி நடந்து கொள்ளலாம் என்பதை பற்றி பேசுகின்ற போது, அதாவது அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிஃப் என்ன கருத்தை முன்வைக்கிறார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடற்கரை வழியாக செல்லும் பாதையை நாங்கள் தவிர்த்து விட்டு நாங்கள் ஈராக் வழியை நாம் தேர்ந்தெடுப்போம், ஈராக் வழியை நாம் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம் என்று சஃப்வான் சொல்றாங்க. இந்த பாதை தூரமானதுதான், நீளமானதுதான். எனவே இது மதீனாவின் கிழக்கு பக்கமாக வெகு தொலைவில் உள்ளது. எனவே இந்த பாதையை நாம் என்ன செய்யலாம், தேர்வு செய்யலாம், இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கு, இது அவர்களுக்கு தெரியாத ஒரு பாதையாக இருக்கிறது. எனவே இவ்வாறாக என்ன செய்தார்கள், அவர்களுடைய அந்த வணிக பயணத்தை அவர்கள் வகுக்கிறார்கள். இதுல ஃபுராத் இப்னு ஹையா என்ற ஒருவரை பயணத்துக்குரிய வழிகாட்டியாக இவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இவ்வாறாக இந்த பயணக்கூட்டம் புறப்படுவதற்கு முன்னால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பாருங்க. அதாவது இந்த செய்தி மதீனாவுக்கு கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அருளால இவர்கள் போட்ட இந்த செய்தி என்ன செய்தி, மதீனாவுக்கு இந்த செய்தி கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வலீத் இப்னு நுஅமான் என்ற அந்த ஒரு முஸ்லிமானவர் நுஐம் இப்னு மஸ்ஊத் என்ற ஒருவரோடு மது அருந்துகிறார். அப்ப மது தடை இல்லை, மது அனுமதிக்கப்பட்ட காலம், பிறகுதான் தடுக்கப்படுது. எனவே அப்போது என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த நுஐம் என்பவரை பொறுத்தவரையில் நுஐம் முஸ்லிமாக இருக்கல. இப்போ போதை நல்ல ஏறியவுடன், அதாவது நுஐம் உலர ஆரம்பிக்கிறார் போதையில். என்ன, இவ்வாறான ஒரு வணிக கூட்டம்
இந்த பாதையாக என்ன செய்ய போகிறது, செல்ல போகிறது என்ற விடயத்தை அவர் அங்கே சொன்னவுடன், அதாவது இந்த செய்தி வந்து அப்போ யாருக்கு கிடைக்குது, அதாவது இந்த முஸ்லிமான தோழருக்கு இது கிடைக்கிறது. அப்போ கிடைத்தவுடன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உடனடியாக நடவடிக்கையில் இறங்குகிறார். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி வந்து சேருகிறது. அவசரமாக வந்து சேர்ந்தவுடன் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா 100 பேரை கொண்ட ஒரு படையை யாருடைய தலைமையில், ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய தலைமையில் ரசூலுல்லாஹ் அவர்களை தாக்குவதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். எனவே இவர்கள் அந்த இடத்தை போய் சென்று அடைகிறார்கள். நஜ்து மாநிலத்தில் அந்த கர்தான்னு சொல்லக்கூடிய இடம். அங்கு சென்ற அந்த வியாபார கூட்டத்தை தங்கியிருந்த போது திடீரென்று அங்கு தாக்குதல் நடத்துகிறார்கள். தாக்குதல் நடத்தி அவருடைய பொருள்களை எல்லாம் கைப்பற்றுகிறார்கள். அதே போன்று அந்த சஃப்வானும் அவர்களோடு வந்து அந்த கூட்டம் என்ன செய்ததுன்னு சொன்னால் அவர்கள் எதிர்ப்பு காட்டாமல் அங்கிருந்து தப்பி ஓடி விடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இது முஸ்லீம்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இது இருக்கிறது. அவங்களோட அந்த வியாபார பொருட்களை எல்லாம் கைப்பற்றி விடுகிறார்கள். இவைகள் என்ன செய்து வந்து சேர்ந்து விடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதுவும் அவர்களுக்கு கடுமையான கோபத்தை என்ன செய்தது, மறுபடியும் ஏற்படுத்தியது, கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இதில் அதாவது 1 லட்சம் மதிப்பான திர்ஹம் இவ்வாறு பல பொருள்கள் அதிலே காணப்பட்டு சொல்லுவாங்க. இதிலே என்ன செஞ்சாங்க, பங்கு வைத்து கொடுத்தார்கள். 5இல் 1 அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மற்றவர்கள் பங்கு வைக்கப்பட்ட என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக தொடர்ந்து இழப்புக்களை குறைஷிகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து நாம் அடுத்த வகுப்பிலே நாம் தொடருவோம். அடுத்து மிக முக்கியமான நிகழ்வாக உஹதுடைய அந்த போர் தான் இருக்கிறது. அது தொடர்பான அந்த ஈமானிய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.